ஒரு டேஸ்டியான குடமிளகா கிரேவி வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ திரும்ப அதே கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துடலாம். இப்போ இது கூட தக்காளி சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்த உடனே இது கூட நம்ம வணக்கி வச்சுருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சோம் அப்படின்னா கேப்சிகம் நல்லா குக் ஆயிடும். இப்போ நம்மளோட டேஸ்டியான கேப்சிகம் கிரேவி ரெடி.